காலை வணக்கம். நாங்கள் வந்து சீதாராம் கற்றல் மையத்திலேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி வந்து பாலிட்டியில் ஒரு தலைப்பு பார்க்க போகிறோம். அது என்னென்னா முகவுரை. முகவுரை வந்து முகவுரையிலேருந்து கண்டிப்பாக டிஎன்பிசிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முகவுரை அப்படிங்கிறது வந்து எந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து எடுத்தாங்க. அதே முகவுரைக்கான மொழி அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா அந்த நாட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க. அடுத்து முகவுரை அப்படிங்கிற பதம், அதாவது அந்த வார்த்தையை உருவாக்குனது யார் அப்படின்னா பிஎன் சின்கா அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த முகவுரை அப்படிங்கிற பதத்தை வந்து உருவாக்கியிருப்பார். இந்த முகவுரை அப்படிங்கிற ஒன்று வந்து கண்டிப்பாக வேணும் அரசியலமைப்புக்கு அப்படி சொன்னது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு வந்து சொல்லியிருப்பார். ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானம் தான் இப்போ வந்து நமக்கு வந்து முகவுரையாக வந்து இருக்குது அரசியலமைப்பில். நேருவோட குறிக்கோள் தீர்மானம் எப்போ அப்படின்னா 1946 டிசம்பர் 13. அதாவது 1946 டிசம்பர் 13 தான் நேருவோட குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிற ஒன்று தான் வந்து முகவுரையாக வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதன்படி நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தை வந்து எப்போ வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஜனவரி 22, 1947 தான் வந்து குறிக்கோள் தீர்மானம். அவங்க கொடுத்தது வந்து டிசம்பர் 13, 1946. அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டது எப்போ அப்படின்னா ஜனவரி 22, 1947 வந்து ஏற்றிருக்காங்க. அடுத்தது முகவுரையை பற்றி ஒருத்தவங்களும் வந்து ஒரு இது சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல், அதாவது கீ நோட் அப்படின்னு சொல்லிட்டு முகவுரையை வர்ணித்தது யார் அப்படின்னா எர்னஸ்ட் பர்க்கர் அப்படிங்கிறவர். அதாவது இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல், அதாவது கீ நோட் அப்படி சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் யார் அப்படின்னா எர்னஸ்ட் பர்க்கர். அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் ஊன்றுகோல் ஆன்மா அணிகலன் அப்படி சொல்லி முகவுரையை வர்ணித்தது யார் அப்படின்னா தாகூர்தாஸ் பார்க்கவா. அப்போ தாகூர்தாஸ் பார்க்கவா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் ஊன்றுகோல் ஆன்மா அணிகலன் அப்படி சொல்லி முகவுரையை வர்ணிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை, அதாவது முகவுரையை அடையாள அட்டை அப்படி சொல்லி சொன்னது யார் அப்படின்னா பாலிக்கிவாலா. அப்போ பாலிக்கிவாலா என்ன சொல்லியிருக்காரு, இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படி சொல்லிட்டு முகவுரை வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படி சொல்லி முகவுரை வர்ணித்தது யார் அப்படின்னா கேஎம் முன்சி. அப்போ கேஎம் முன்சி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முகவுரையை இந்திய அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படி சொல்லிட்டு வர்ணிச்சிருக்காரு. அடுத்தது வந்துட்டு இந்திய அரசியலமைப்பின் இறையாண்மை மக்களாட்சியின் அடுத்து வந்து எங்கள் நீண்ட நாள் கனவும் ஆசையும் அப்படி சொல்லி சொன்னது யார் அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். எங்கள் நீண்ட நாள் கனவும் ஆசையும் அப்படி சொல்லிட்டு முகவுரையை சொன்னது யார் அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசாமி. அடுத்தது நீதிபதி இதயத்துல்லா அப்படிங்கிறவர் வந்து முகவுரையை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அமெரிக்க அரசியலமைப்பை விட மேலானது இந்திய அரசியலமைப்பு அப்படி சொல்லியிருப்பார். அப்போது நீதிபதி இதயத்துல்லா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அமெரிக்க அரசியலமைப்பை விட மேலானது இந்திய அரசியலமைப்பு அப்படி சொல்லியிருக்காரு. அடுத்தது முகவுரையை வந்து ஒரு 3 வகையான நீதி வந்து சொல்லும். சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி அப்படி சொல்லிட்டு முகவுரை குறிப்பிடப்படும் நீதிகள் என்ன அப்படின்னா சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி அப்படி சொல்லிட்டு முகவுரை வந்து ஒரு 3 வகையான நீதிகளை சொல்லுது. அடுத்தது முகவுரையை வந்து நம்ம அரசியலமைப்பில் ஒரே ஒரு முறை வந்து திருத்திருப்பாங்க. அந்த சட்ட திருத்தம் என்ன சட்ட திருத்தம் போட்டு திருத்தினாங்க அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976 படி முகவுரையை வந்து ஒரே ஒரு முறை வந்து திருத்திருப்பாங்க. அதன்படி முகவுரையில் வந்து என்னென்ன வார்த்தையை சேர்த்தாங்க அப்படின்னா சமதர்ம சமய சார்பற்ற ஒருமைப்பாடு, சமதர்ம சமய சார்பற்ற ஒருமைப்பாடு அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு சேர்த்துருப்பாங்க. அடுத்தது முகவுரை, அதாவது இந்த முகவுரை இருக்குல்ல, அந்த முகவுரை போடுறதுக்கு நிறைய வழக்குகள் வந்து போட்டிருப்பாங்க. அதாவது முகவுரை வந்து அரசியலமைப்பில் பகுதி இல்லையா அப்படிங்கிறத பற்றி வந்துட்டு நிறையா வந்து என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா வழக்குகள் வந்து போட்டிருப்பாங்க. அதில் வந்து முதல் வழக்கு என்ன வழக்கு அப்படின்னா பெருபாரி வழக்கு. பெருபாரி வழக்கு எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1960. பெருபாரி வழக்கில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா முகவுரை அரசியலமைப்பின் பகுதி அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போது பெருபாரி வழக்கு எந்த வருஷம் போட்டாங்க அப்படின்னா 1960. பெருபாரி வழக்கில் வந்து முகவுரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது முகவுரை வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படி சொல்லிட்டு பெருபாரி வழக்கு வந்து சொல்லுது. அடுத்தது வந்து என்ன வழக்கு அப்படின்னா கோலத்நாத் வழக்கு. கோலத்நாத் வழக்கை எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1967. அப்போ கோலத்நாத் வழக்கை எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க 1967. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முகவுரையை திருத்த முடியாது அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ கோலத்நாத் வழக்கை எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க 1967.
இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முகவுரையை திருத்த முடியாது அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்தது கேசவநந்தா பாரதி வழக்கு. கேசவநந்தா பாரதி வழக்கு எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்கன்னா 1973. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான், ஆனால் அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் திருத்தலாம் அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போ கேசவநந்தா பாரதி வழக்கு எந்த ஆண்டு? 1973. இவங்க முகவுரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான், ஆனால் அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் திருத்தலாம் அப்படி சொல்லிட்டு கேசவநந்தா பாரதி வழக்கில் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ராஜ் நாராயணன் வெர்சஸ் இந்திரா காந்தி வழக்கு. இந்த வழக்கை தேர்தல் வழக்குன்னு சொல்லுவாங்களாம். அதாவது ராஜ் நாராயணன் வெர்சஸ் இந்திரா காந்தி வழக்கு எந்த ஆண்டு அப்படின்னா 1975. அப்போ ராஜ் நாராயணன் வெர்சஸ் இந்திரா காந்தி வழக்கு எப்போ அப்படின்னா 1975. இந்த வழக்குக்கு இன்னொரு பேர் என்ன வழக்குனா தேர்தல் வழக்கு. இது ஒரு முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அடுத்தது அடிப்படை கட்டமைப்புகளில் முகவுரையும் ஒன்று அப்படி சொல்லிட்டு இந்த ராஜ் நாராயணன் வெர்சஸ் இந்திரா காந்தி வழக்கில் சொல்கிறாங்க. அடுத்து என்ன வழக்கு அப்படின்னா எஸ்ஆர் பொம்மை வழக்கு. எஸ்ஆர் பொம்மை வழக்கு எந்த ஆண்டு போட்டாங்க அப்படின்னா 1994. எஸ்ஆர் பொம்மை வழக்கு எந்த ஆண்டு அப்படின்னா 1994. முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போது எஸ்ஆர் பொம்மை வழக்கு எந்த ஆண்டு அப்படின்னா 1994. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எல்ஐசி வழக்கு. எல்ஐசி வழக்கு எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1995. எல்ஐசி வழக்கு எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க? 1995. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படி சொல்லிட்டு உறுதிப்பட சொன்னது யார் அப்படின்னா இந்த எல்ஐசி வழக்கு 1995. நன்றி, வணக்கம்.